ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னது போது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொன்னது போல இந்த நாளிலே நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்படும்படியாக அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வந்த ஒவ்வொருவரும் உடைய கரத்திலே ஒப்படைக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற ஒரு மனதின் ஆவியை தந்து கர்த்தாவே, தேவரீர் கர்த்தாவே, எந்த விதமான சூழ்நிலையினாலே ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள் சிலதர விடாதபடிக்கு ஆண்டவரே உடைய வசனத்துக்கு நேராக எங்களுடைய இருதயத்தை திறப்பும்படியாக நேர் உதவி செய்தெல்லாம் கர்த்தாவே. இயேசுவே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு விசை கூட எங்களை தயவாய் மன்னித்து ஆண்டவரே தேவரீர் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்கள் மத்தியில் நீர் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாத்திரம் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும் கர்த்தாவே. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்க உதவி செய்தல்லும் எல்லாவற்றையும் அன்பு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு பேசக்கூடியது வேதத்தில் பார்க்கும்போது அநேக வார்த்தைகளை எப்படி வேணாலும் பேசலாம் இல்லைங்களா. ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு ஒரு விதமாய் வரும், இன்னொருத்தருக்கு வேறு விதமாய் அந்த மாதிரி வார்த்தைகள் ஒவ்வொருவரோடு ஒவ்வொரு விதத்தில் இடைப்படும். ஆனால் இந்த நாளில் இந்த வசனம் இப்படியாக நமக்கு கேட்க போகிறோம் இல்லையா. அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். ஏன் அந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களும் அதை வாசிக்கிறவர்களும் என்னது பாக்கியவான்கள், அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். என்னுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா டெம்டேஷன்னா என்னது, சோதனை. நமக்கு இந்த நாளில் பார்த்திங்கன்னா நிறைய என்ன இருக்குது, டெம்டேஷன் இருக்குது இல்லையா. அந்தந்த வயசுக்கு ஏற்றபடி அந்தந்த ஆட்களுக்கு என்ன இருக்குது, டெம்டேஷன் இருக்குது. ஒருத்தருக்கும் என்னது சோதனை இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. சின்ன பிள்ளைங்கக்கிட்ட நம்ம போயிட்டு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அவங்களுக்கு என்ன இருக்கும், உடனே டெம்டிங் ஆகிடும். ஏன் அப்பா அம்மா இதை சொன்னாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம செய்து தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு டெம்டிங். ஸோ எல்லா விதத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் நமக்கு சோதனைகள் இருக்குது. அந்த சோதனையிலிருந்து நம்ம எப்படி ஆண்டவருடைய இடத்துல வர்றது, அந்த சோதனையை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா சோதனையில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எந்த விதத்தில் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்த்திங்கன்னா எலியாவை பார்த்து, தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுவார், நீ சாரி பார்த்து விதவைக்கிட்ட போன்னா கண்டிப்பாக உடனே என்ன செய்யணும், போகணும். அங்கே காகங்களுக்கு ஒன்று கட்டளையிடுவேன்னு சொன்னால் உடனே என்ன செய்யணும், ஒரு வார்த்தை மறு வார்த்தை பேசாதபடிக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக அதன்படி அவங்க செய்யணும். அதே மாதிரி நீ கேரி தாற்றறையில் போயிட்டு என்ன செய்யணும், ஒளிந்திருந்தாலும் அப்படியே ஒளிந்திருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களில் கூட ஆனால் பரிசுத்தவான்கள் எவ்வளோ அழகாக அந்த சோதனைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க பாருங்கள். முதலாவது பார்க்கும்போது ஆபிராம் எப்படி என்ன செஞ்சார் பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21, 23 நான் சொல்லிடுற அந்த சம்பவங்களை எடுக்கிறதுக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா சோதம் கொமோராவை அழிக்கிறதுக்காக, சோதம் கொமோராவை சினையர் ராஜான்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார், அவர் அந்த சோதம் கொமோராவை அழிச்சிட்டு சோதமில் இருக்கிற லோத்தினுடைய மனைவி, பிள்ளைங்க, பொருட்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவார், அவர் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவார். அந்த ராஜா என்ன செய்வார், எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவார். அப்படி சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது உடனே இந்த காரியம் ஆபிராமுக்கு தெரியுது. உடனே ஆபிராம் தெரிஞ்ச உடனே ஆபிராம் என்ன செய்கிறாரு, 318 பேர் கூட போயிட்டு 318 பேர் கூட, அவ்வளோ பேர் தாங்க போயிட்டு அந்த 5 ராஜாக்கள் இருப்பாங்க. நீங்கள் வேதத்தில் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 ராஜா இருப்பாங்க, சினையர் ராஜாங்க. அந்த 5 ராஜாக்களை முறியடித்துட்டு அவங்க அண்ணன் லோத்தையும் அவனுடைய மனைவிகள், பொருட்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவார். எல்லாத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு வந்த உடனே அதில் பாருங்கள் 21ஆவது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சோதோமின் ராஜா பாருங்க, சோதோமின் ராஜா அவங்க 5 ராஜாக்கள் இருப்பாங்க, சினையர் ராஜாங்க 5 பேர் இருப்பாங்க. அப்போ ஆபிராம் எல்லாவற்றையும் என்ன செஞ்சார், திருப்பி சிறைப்பிடித்து கொண்டு போனதை எல்லாவற்றையும் லோத்தினுடைய மனைவிகள், பொருட்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டுவார், எடுத்துகிட்டு வந்துடுவார். என்ன சொல்கிறார் பாருங்க,
ஆமாங்க, என்ன சொல்றாரு சோதோமின் ராஜா, ஆபிராம் தான் போயிட்டு எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு, எடுத்துக்கிட்டு வந்தார் இல்லைங்களா. திருப்பி எடுத்துகிட்டு வந்த உடனே இந்த சோதோமின் ராஜா ஆபிராமை பார்த்து சொல்கிறாரு, ஜனங்களை கொடுத்துரு. எல்லா ஜனங்களையும் மீட்டுட்டு வந்துட்டார் இல்லையா, ஜனங்களை நீ என்ன பண்ணிடு, எனக்கு கொடுத்துரு. ஆனால் வந்திருக்கிற பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணிடு, நீ எடுத்துக்கோ அப்படின்றாரு. ஆனால் ஆபிராமை பாருங்க, ஒரு தேவனுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆபிராம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆமென். ஆபிராமை யார் ஐஸ்வர்யவாக்கினேன்னு சொல்லக்கூடாது, சோதோமின் ராஜா. நான் திருப்பின்னு வந்த பொருளை நீ ஜனங்களை எடுத்துக்கிட்டு அந்த பொருள்னால நான் என்னவாக கூடாது, ஐஸ்வர்யவானா என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. சாட்டையாகி வாசி. ஆமாம், என்ன மாதிரி ஒரு இது ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு பார்த்தீங்களா. நீ அந்த இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசு அப்படிதான். ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஜனங்களில் கொஞ்ச காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிசாசு எல்லா ஜனங்களையும் அவங்களுக்கு நேராக என்ன பண்ணிட்டு வராரு, திருப்பிட்டு வராரு. எனக்கு இந்த உலகத்தினுடைய அந்த பொருட்களெல்லாம் காட்டி அவங்கள திருப்பிட்டு வராரு. ஆனால் நீங்களும் நானும் ஆபிராமை பார்த்து நம்ம ஆபிராம் சொன்னது போல என்னுடைய ஜனங்களையும் என்னுடைய பொருட்களையும் என்ன பண்ணக்கூடாது, இந்த பிசாசு கையில் விடாதபடிக்கு எப்படி சொல்கிறாரு, ஒரு சாட்டையாக இருக்கட்டும், ஒரு பாதரட்சியாக இருக்கட்டும், எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் நம்ம பிள்ளைங்க பிசாசினுடைய கையில், சோதோம் ராஜா கையில் என்ன செய்யக்கூடாதுங்க, போகக்கூடாது. அவங்களால நம்முடைய ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோதனைக்குள்ளாக இருக்கக்கூடாது. அதுக்கு ஆபிராம் தேவைங்க. அந்த ஆபிராமை போல நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு மாறணும். இந்த உலகத்தினுடைய பொருட்களினாலே நமக்கு ஒருத்தர் யாருன்னா எதனா செஞ்சாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, என்னால் தான் அவன் இப்படி இருக்கிறான், என்னால் தான் அப்படியே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆபிராம் என்ன சொல்கிறாரு, ஒரு முன்னால தான் நான் ஐஸ்வர்யவானேன்னு என்ன பண்ணக்கூடாது, நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பொருள் கூட வேணாம், ஒரு செருப்பு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதை நெக்லெக்ட் பண்ணுறாரு இல்லையா. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆபிராமை போல நம்ம, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட காரியத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய காரியங்கள்னால அவங்க என்ன செய்யக்கூடாது, சோதனையில் என்ன செய்யக்கூடாது, அவங்க மாட்டிக்கக்கூடாது. அப்படி அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இன்னொன்று 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். எப்படி பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு தான் அந்த சோதனையை எப்படி ஜெயிச்சிருக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். இது கூட தெரியும். எரேபயாம் என்ன பண்ணுறாரு, ராஜாவான மாறின பிறகு அவரே என்ன பண்ணுறாரு, ஆசாரிய வேலை செய்யறதுக்காக போயிடுவார். என்ன பண்ணுவார் தெரியுங்களா, தூபம் காட்டுறதுக்காக என்ன செய்வார், பலிபீடத்தில் போயிடுவார். பலிபீடத்தில் போகும்போது ஒரு தேவனுடைய மனுஷர் வந்து என்ன செய்கிறாரு, அதை அவருக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அது 4வது வசனம் வாசிங்க சிஸ்டர். ஏன்னா தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, இந்த பலிபீடம் வெடுத்து என்ன செய்ய போகுது, சிதற போகுது அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன பண்றாரு, இந்த எரேபியாம் அந்த தேவனுடைய மனுஷன் சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சீக்கிரமா அவசியம். ஆமென். அந்த கை என்ன பண்ணது, நீட்டின கை அப்படியே என்ன ஆயிடுச்சுங்க, முடக்க கூடாத படிக்கை அப்படியே மறுத்து போயிடுச்சு. வாசிங் சிஸ்டர். எப்படி இதெல்லாம் எதுக்குன்னா பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறாங்கன்றதுக்காக. சொல்லுங்க. பாருங்க போதும் சிஸ்டர், தீர்க்க தரிசனம் சொன்னது தேவனுடைய மனுஷன்தான். இந்த மாதிரி ஆகும்னு சொன்னது தேவனுடைய மனுஷன். ஆனால் அதை என்ன பண்ணல இந்த ராஜா
செய்யாம கேட்காம தேவனுடைய மனுஷன் சொன்னதையும் மீறி அவர் என்ன செய்கிறாரு, பலி செலுத்த போறாரு. வெடித்து சிதறதை பார்க்குறாரு. பலி செலுத்த போகும்போது அவருடைய கை என்ன ஆயிடுச்சு, நீட்ட கூடாத படிக்கு என்ன ஆயிடுச்சு, முடங்கி போயிடுச்சு. முடங்கி போனோடனே மறுபடியும் யார்கிட்ட வராரு, அந்த தேவனுடைய மனுஷன்கிட்ட வராரு. அந்த நாட்களில் பாருங்க, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால் அந்த வார்த்தை என்ன செய்யும், கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும், நிறைவேற்ற வைப்பார். அவர் சொன்னதை செய்யலைன்னா கண்டிப்பாக என்ன செய்வார், அந்த சோதனையை நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக அதை செய்ய வைப்பார். அதை உடனே அவருடைய கை என்ன ஆயிடுச்சு, அதே மாதிரி ஆயிடுச்சு. உடனே யார்கிட்ட வராரு, தேவனுடைய மனுஷன்கிட்ட வந்து கெஞ்சுறாரு, நீ தான் எனக்காக என்ன செய்யணும், விண்ணப்பம் செய்யணும்னு. அப்படி விண்ணப்பம் செய்யும் போது முன்பு போல அவருடைய கை என்ன செஞ்சிடுச்சா, மாறிடுச்சாங்க. மாறின உடனே 7வது வசனம் வாசிங்க. இதுதான் ஆமென். இதை கவனிங்க. சுகம் கொடுத்த உடனே இப்போதான் பார்த்தாரு எரேபியாம் ராஜா, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையும் பார்த்தாரு, வெடித்து சிதறின பலிபீடத்தையும் பார்த்தாரு. அவர் கையில் வந்த அந்த மாதிரி மடக்கக்கூடாதபடி ஒரு இருந்தத கையே அதையும் பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய என்னோடு கூட நீ வீட்டுக்கு வந்து என்ன செய்ய, நீ இளைப்பாரு. ஆமென். என்ன சொல்றாரு, உனக்கு வெகுமானம் தருவேன். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, 9வது வசனம் வாசிங்க சிஸ்டர். பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அந்த தேவனுடைய மனுஷன் அந்த சோதனையை எப்படி ஜெயிக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய காரியங்களை என்ன செய்யறாங்க பார்த்துட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொருட்களினால எப்படி ஜெயிச்சாங்க தேவனுடைய மனுஷருங்க, பொருட்கள்ல இருந்து எப்படி ஜெயிச்சாங்க சோதனையை அப்படின்னு தான் பார்க்க போறோம். முதலாவது ஆபிரகாமுக்கு நல்ல வெகுமதிகளை கொடுக்கும் போது வேண்டான்னு உதறி தள்ளிட்டாரு. அதே போல இங்க தேவனுடைய மனுஷன், பாவம் அவர் பேர் கூட இல்லைங்க, ஆபிரகாமன் பேராது இருந்தது, ஆனா தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன். இந்த நாளில் நம்ம தேவனுடைய மனுஷர்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும், நமக்கு எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் நமக்கு ஆண்டவர் இந்த வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறாரோ, நீ அப்பம் புசியாமல் என்ன செய்யணும், நீ தண்ணீர் குடியாமலோ நீ போன வழியை என்ன செய்யணும், நீ திரும்பி வரணும். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியங்கள் இல்லை, எவ்வளோ ஒரு பயங்கரமான சட்டத்திட்டங்கள் பாருங்கள். இருந்தாங்களா? இருந்தாங்கங்க. தேவனுடைய பிள்ளைங்க அப்படியே என்ன செஞ்சாங்க, சோதனையை ஜெயிச்சாங்க பாருங்க. அதனால் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் என்ன செய்ய மாட்டேன், அதை செட்டப் பண்ண மாட்டேன். வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? கட்டளைங்க, கமாண்ட்மெண்ட், கட்டளை சொல்கிறாரு. நீ போகிற வழியே போயிட்டு நீ என்ன செய்யணும், திரும்பி வா. இன்றைக்கி யாருன்னா ஒரு தெய்வ மனுஷருங்களோ யாரோ சொல்கிறாங்க, இன்றைக்கி இப்படியே போங்க, அங்கே போய் அதை கொடுத்துட்டு நேராக திரும்பி வாங்கன்னா நம்மளால் செய்ய முடியுமா? அவர் இந்த வழி போக சொன்னார்ல, நான் ஷார்ட்கட்டில் போகிறேன் இல்லையா, அப்படி தானே நம்ம செய்வோம் இல்லைங்களா? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா ஆனால் பாருங்கள், நீ போகிற வழியில் கூட நீ என்ன செய்யக்கூடாதா, அப்பமும் குடிக்கக்கூடாது, அப்பமும் புசிக்கக்கூடாது, தண்ணீரும் குடிக்க. எவ்வளோ பெரிய ஒரு கட்டளை பார்த்தீங்களா? ஆனால் நமக்கு என்ன இருக்குது, கிருபை நீட்டு நம்ம என்ன செய்கிறோம், அந்த கிருபையினால் இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே இருக்கிறோம். அடுத்தது இன்னும் 2 காரியங்களை மாத்திரம் பார்த்து முடிப்போம். எலிசா உங்களுக்கு நல்லா தெரியும், எலிசாவை பற்றி நல்லா தெரியும். நாகமானுக்கு என்ன ஆகும், குஷ்டரோகம் வந்துடும். குஷ்டரோகம் வந்தோன்னா குஷ்டரோகம் என்ன ஆகிடும், சொஸ்தமாயிடும். சொஸ்தமானோடனே அதே மாதிரி என்ன செய்வார், நாகமான் வந்து எலிசாவுக்கு என்ன செய்வார், காணிக்கைகளை என்ன செய்வார், கொடுப்பார். காணிக்கைகளை சொஸ்தமாக்குறதுக்கு காணிக்கைகளை கொடுப்பார் இல்லையா? நம்ம கூட அப்படி தான், நம்ம கூட என்ன பண்ணுவோம், யாருன்னா நமக்கு ஒரு காரியம் செஞ்சால் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், செய்வோம். அப்படி தானே? நமக்கு யாருன்னா கொடுத்தாங்கன்னா நம்ம கொடுப்போம், அது மனுஷ இயல்பு, அதை பற்றி நமக்கு இங்கே வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறாரு இவர், அதே மாதிரி எலிஷாவுக்கு நாகமான் சொஸ்தமானோடனே நாகமான் என்ன செய்வார், அவருக்கு நல்ல காணிக்கைகளை கொடுப்பார். காணிக்கைகளை கொடுக்கும் போது எலிஷா தீர்க்கதரிசி என்ன சொல்லிடுவார், வேண்டான்னிடுவார். அதனுடைய காணிக்கை அவர் என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் கேஆர்சி சும்மா இருந்தாரா? அவரோட இருந்தவங்க பொய் சொல்லி போயிட்டு ஐயாவுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்திருக்கிறாங்க மாற்று வஸ்திரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், கேஆர்சி போயிட்டு என்ன பண்ணுவார், அதை வாங்கிட்டு வந்துடுவார். அந்த கீழ்ப்படியாத கேஆர்சினுடைய நிலைமையை பார்த்தீங்களா? எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணார், கீழ்ப்படிஞ்சார். அவர் ஆண்டவர் சொன்னதுக்கு அந்த காரியத்தை என்ன செய்யல, அவர் ஒன்றுமே அவர் வாங்கலை.
என்ன சொன்னாரோ, நீ போய் என்ன பண்ணு, யோர்தான் நதியில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அவர் யாருன்னு கூட பார்க்கல, வெளியில் வந்து உள்ளே உட்காந்துனே சொல்லி அனுப்பிச்சிட்டாரு எலிசா தீர்க்கதரிசி, இல்லைங்களா? அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக எவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியமாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. வருகிற சோதனை மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவர் மேலே எவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு கட்சிக்காக ஒரு இதுக்காக எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியமாக இருக்கிறாங்கல்ல. நம்மலாம் வந்து என்ன பண்ணுறோம், இன்றைக்கி சோதனை ஜெயிக்க முடியாததான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்யலை, சபைக்கு வர முடியல. அவங்களுக்கு வர சோதனையில் என்ன பண்ண முடியல, அவங்களால ஜெயிக்க முடியல. அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பேதுருவை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? பேதுரு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலேருந்து இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதில் என்ன தெரியுங்களா, 12வது வசனத்தில் பாருங்க, சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லா சுவிசேஷத்தை சொல்லிட்டு வராங்க. அந்த 12வது வசனத்தில் பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பிலிப்பு பிரசங்கம் பண்ணிட்டு வராரு. அப்போ அந்த பட்டணத்தில் வந்து சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மாய விதைக்காரன் இருக்கிறான். இந்த மாய விதைக்காரன் என்ன பண்ணுறான், பிலிப்பு செய்கிற அற்புதங்கள் அடையாளங்களை நிறைய பேர் அவங்கெல்லாம் என்ன ஆயிடுறாங்க, விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுத பார்த்த உடனே அவரும் என்ன பண்ணுறாரு தெரியுமா, சீமோனும் விசுவாசித்து பிலிப்பு எப்படி அடையாளங்கள் அற்புதங்கள் செய்கிறாரோ நம்மளும் போய் அந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அவரும் அதை பார்த்துட்டு அவரும் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. அடுத்தது பார்க்கும்போது சமாரியர் தேவ வசனத்தை என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. பேதுருவும் யோவானும் இடத்துல வராங்க. இப்போது பிலிப்பு வந்து அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்குறாரு, இந்த சீமோன் பார்க்குறாரு. அதுக்கு அடுத்து பேதுருவும் யோவானும் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பேதுரு வந்து எல்லார் கையில் வச்சு ஜெபிக்கும் போது அவங்கெல்லாம் எதனால, பரிசுத்த ஆவியினால் அவங்க என்ன செய்கிறாங்க, நிரப்பப்படுறாங்க. இந்த சீமோன் என்ற மாய வித்தைக்காரனுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அந்த பரிசுத்த ஆவி எப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம அவனுக்கு பேதுரு மாத்திரம் கையை வச்சு ஜெபம் பண்ணால் பரிசுத்த ஆவி வருது இல்லை, அப்போ நம்மளுக்கு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 19வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அந்த சீமோன் கேட்கிறாரு பாருங்க, ஆமென், உன் பணம் என்ன ஆயிடுச்சு, உன்னோட நாசமா போயிடுச்சு அப்படின்றாரு. எப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலர்களா, பரிசுத்தவான்கள் மாத்திரம் அல்லங்க, அப்போஸ்தலர்கள் கூட எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ வந்த சோதனையில் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜெயித்திருக்கிறாங்க. அதனால தான் பேதுரு வந்து அனனியா சப்பிரால பார்த்து என்ன பண்ணார், சபிச்சார். நீ வந்து தேவனுக்கு முன்பாக பொய் சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லையா? இங்கே பாருங்கள், பேதுரு இந்த சீமோனு, சில பேர் இந்த நாட்களில் அப்படி தான் இருக்காங்க. அவங்கள மாதிரி நம்மளும் ஆயிடணும், அவங்கள போல் அந்த ஊழியக்கார மாதிரி நம்ம போயிடணும். ஊழியக்காரங்கன்னு இல்லை, எல்லாருமே சொல்கிறேன் ஜென்ரலாக, அவங்கள மாதிரி ஜெபம் பண்ணணும், அவங்கள மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க எல்லாரும், அப்படி இருக்கணும்ன்றதை அவங்க உண்மையாக என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி பேசினா நல்லா இருக்குமே, அவங்கள மாதிரி இருக்கிறோம். அப்படி இல்லைங்க. தேவனுடைய காரியங்கள் வந்து பணத்திலானோ மற்ற காரியத்தினால என்ன செய்யறதில்லை, வர்றது இல்லை. அற்புதங்கள் அடையாளத்துக்காக மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆண்டவர் இடத்துல வரக்கூடாது. எவ்வளோ பெரிய ஒரு அருமையான காரியம் பாருங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து இதுக்கும் நமக்கும் என்ன அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். கர்த்தர் வந்து இந்த சோதனைகள்லேருந்து இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சுட்டு வந்தாங்க, இதெல்லாம் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சங்கீதம் 11:5 கர்த்தர் நீதிமானை என்ன செய்கிறாராம், சோதித்து அறிகிறார். சங்கீதம் 11:5 கர்த்தர் நீதிமானை என்ன செய்கிறாரு, சோதித்து அறிகிறார். நம்மலாம் யாருங்க, நம்மலாம் யாரு நீதிமானா? நம்மலாம் நீதியை செஞ்சு கொண்டே வருகிறோம். நம்மளும் யாரு, நீதிமான்கள் தான். அப்படிப்பட்ட நீதிமான்கள் இடத்துல ஆண்டவர் எதை கேட்கிறாரு தெரியுங்களா? உபாகமம் 13:1-3 எடுத்து வேகமாக வாசிங்களேன். உபாகமம் 13:1-3. வசனத்தை நல்லா கவனிச்சிட்டு வாங்க.
யாருன்னா உங்களை வாங்க அந்த சர்ச்சுக்கு வாங்க, இங்கே வாங்க, அந்த போலாம், அங்கே அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுன்னு சொன்னாங்கன்னா, குறிப்பாய் சொன்னாலும் நடந்தாலும், கவனிங்க, இருங்க சிஸ்டர், இருங்க, சொன்னாலும் அப்புறம் என்னது நடந்தாலும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சொப்பனம் சொல்கிறோம், தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, அங்கே நல்லா இருக்குது, ஜேன்னு இருக்குது சர்ச்சில், அவங்க இவ்வளோ இருக்குது, எல்லாமே நடக்குதுன்னு சொன்னாலும், இப்போ வாசிங்க சிஸ்டர். என்ன செய்யக்கூடாது, நம்ம கேளாதிருப்பீர்களாக. சொல்லுங்க. ஆமென். என்ன செய்கிறாரா, நம்மளை எப்படி சோதிக்கிறாரு, நம்முடைய அன்பை சோதிக்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஏன் தெரியுங்களா இதெல்லாம் பார்த்தோம், கர்த்தர் இதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, கவனிச்சுட்டு வந்திருக்கிறாரு. தேவனுடைய மனுஷன் நம்ம சொன்னதை செய்கிறாரா, எலிசா தீர்க்கதரிசி செய்கிறாரா, ஆபிராம் செய்கிறாரா, எல்லாம் செய்கிறாங்களா, பேதுரு செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு எல்லாம் பார்த்தாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல என்ன செய்யணுமா, முழு பலத்தோடு இருக்கிறியா, நீ அன்பு கூறியான்னு என்ன செய்கிறாரா, நம்மளை சோதி தருகிற தேவனாக இருக்கிறார். அதை நீங்களே சோதித்து பார்த்துக்கங்க. அடுத்தது பாருங்க, நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். 1 பேதுரு 1:7. அதாவது பார்த்தீங்கன்னா, அழிந்து போகிற பொன் அக்கினியினால என்ன செய்யப்படும், சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன், நல்லா சொல்லுங்க, அழிந்து போகிற பொண்ணு எதனால சோதிக்கப்படுமா, அக்கினினால சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு என்ன செய்யுமா, புகழ்ச்சியை தரும். எவ்வளவு ஒரு நல்ல காரியம் இல்லை. முதல்ல நம்மளுடைய அன்பை சோதிக்கிறாருங்க, ரெண்டாவது நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யறாரு, ஆண்டவர் சோதிக்கிறார். பொண்ணை எப்படி சோதிக்கிறேன்னா அதே போல நீ இருக்கிறியான்னு பார்க்கிறார் இல்லையா. மூணாவது பாருங்க, கீழ்ப்படிதலை சோதிக்கிறாருங்க. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாத்திராகமம் 15:26 பாருங்க. இதுவும் ஒரு கட்டளையாக சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து. அவருடைய சத்தத்தை என்ன பண்ணமா, கவனமா கேட்கணுமா. அடுத்து அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நான் எகிப்திலிருக்கு வர பண்ணின ஒரு வியாதியை உனக்கு என்ன செய்ய மாட்டேன், வர பண்ண. நம்மளை கீழ்ப்படிதல் என்ன செய்கிறாரு, சோதிக்கிறார். அவருடைய வார்த்தையை கவனமாக கேட்கிறாரா, கேட்குறோமா, அதன்படி நடக்கிறோமா. அன்பை சோதித்த தேவன், விசுவாசத்தை சோதித்த தேவன் கீழ்ப்படிதலை சோதிக்கிறார். அடுத்தது பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது, உண்மையை சோதிக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, இதில் எல்லாம் நம்மளை சோதிக்கிறார்ல, ஆனால் அதில் மாத்திரம் என்ன சோதித்து பாருங்கன்றாரு. அது பாருங்க, 8 வாசிங்க பார்க்குறோம். மல்கியா 3:10. நல்லா கவனிச்சுக்கங்க. என் ஆலயத்தில், நல்ல வார்த்தைங்களை நல்லா படிங்க. வேதத்தில் படிக்கும் போது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அதனால் என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்க. என்ன மாதிரி ஒரு வார்த்தை இல்லைங்களா. என்ன சொல்றாரு, என் ஆலயத்தில், என் ஆலயத்தில், உங்களுடைய ஆலயத்தில், நீங்களே தேவனுடைய ஆலயமா, இந்த ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்குதா, நம்ம ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்குதா. இப்படியும் வச்சு பாருங்க, ஸ்பிரிச்சுவலாகவும் வச்சு பாருங்க, இப்படியும் வச்சு பாருங்க. இந்த ஆலயத்திலையும் ஆகாரம் இருக்கு நமக்கு. நம்மளுடைய ஆலயம், ஜீவனுள்ள ஆலயம், நம்மிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளாக இருக்குதா இல்லையா, யோசித்து பாருங்க. இருக்கா? டெய்லி வேதத்தை வாசிக்கிறோமா, நேசிக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய உண்மையை சோதிக்கிறார், அன்பை சோதிக்கிறார், விசுவாசத்தை சோதிக்கிறார். அதனால என்ன சொல்றாரு, அதனால பண்டக சாலையில் எதை கொண்டு வர சொல்றாரு, தசம பாகங்களை.
அப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வானத்தினுடைய பலகணிகளை பார்த்து என்ன செய்வேன் நான், இடம் கொள்ளாம மோகம் மட்டும் உங்களை என்ன செய்வேன் நான், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன் என்று என்ன சோதித்து பாரு. என்ன சோதிமா, என்ன சோதி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோம், நம்ம சபையில் எல்லா விதமான காரியங்களுக்காக கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆண்டவரும் என்ன செய்கிறாரு, நமக்கு ஏற்ற. அதனால தாங்க நம்ம இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம சபைகள் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், சைக்கிளில் வந்தவங்க ஸ்கூட்டர் வாங்குறாங்க, ஸ்கூட்டரில் வந்தவங்க கார் வாங்குறாங்க. ஏங்க ஆண்டவர் சொல்கிறார், என்னை சோதித்து பாருன்றார் இல்லையா, என்னை சோதித்து பார். எதனால சொல்கிறாரு, என்னை சோதித்து பார். நீ ஆகாரத்தில் என்ன செய்கிற, பண்டக சாலையில் கொண்டு வர நீ அதனால் என்ன பண்ணியிருக்கிற, உன்னை வானத்தின் இதை திறந்து நான் என்ன செய்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிச்சு செய்கிறாரு இல்லையா, செஞ்சிருக்கிறாரு இல்லையா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடு கூட இல்லாமல் இருப்போங்க, வீடு இருக்காது, நல்ல ட்ரெஸ் இல்லாமல், எவ்வளோ விதமாக இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு, நம்முடைய சரீரத்துக்கு கூட என்ன ஆகாரத்தை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படும். இன்னும் ஒன்று சொல்கிற பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெய்வ பயத்தை சோதிக்கிறாருங்க. யாத்ராகமம் 20:20 வாசித்து முடிப்போம். யாத்ராகமம் 20:20. ஆமென். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா மோசே கர்த்தருடைய சமூகத்திலேருந்து அந்த 10 கட்டளையை வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வரும்போது பல மலைகள் என்ன செய்யும், மலைகள் எல்லாம் பயங்கரமான மலைகள் அதிரும், அவர் பயங்கர சத்தம் வரும், மேகங்கள் இருக்கும். இப்படியெல்லாம் சத்தங்களை இதையே பார்த்த உடனே ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. பயந்துட்டு மோசையை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் ஆண்டவரிடத்துல என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் பேச மாட்டோம், நீ மாத்திரம் எங்களிடத்துல பேசினா போதும். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. நம்ம இந்த நாளில் நம்ம கிருபையா இருக்கிறோங்க நம்ம. ஆனால் ஒவ்வொரு காரியத்துக்கு அப்போஸ்தலர் கூட என்ன பண்ணிட்டாருங்க தெரியுமா, பேதுரு அனனியா சப்பிரால பார்த்து உடனே சபிச்சாரு, உடனே இறந்து போயிட்டார். ஆனால் நமக்கு கிருபையின் மேலே கிருபை ஆண்டவர் அளிச்சிருக்க. நம்ம செய்கிற சிந்தனையில் செய்கிற மறைமுகமான பாவங்கள், சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கும், சிலருடைய பாவங்கள் எப்படிப்பட்டது, மறைமுகமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றி பயம் உங்களுக்கு முன்பாக இருக்கும்படி தான் நான் என்ன செஞ்சேன், தேவன் எழுந்தருளினார். இந்த நாளிலே தேவன் எழுந்தருளினா அவருடைய முன்பாக நிற்க யாரால முடியுங்க, ஒருவராலும் முடியாது. அதனால்தான் யோபு சொன்னாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் என்ன செய்வேன், பொன்னாக. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். அதுக்கப்புறம் என்னது, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன பண்ணுவார், வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தரும். எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் அன்பு கூறுங்க. சோதனையில் என்ன செய்யணும், ஆண்டவருடைய அன்பை தெரிவிக்கணும், விசுவாசத்தை காட்டுங்க. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, நம்ம வீட்டுக்கு உடனே என்ன பண்ணுறாங்க, யாருன்னா வந்த உடனே நம்ம எப்படிங்க சோதனை ஜெயிக்க முடியும், ஐயோ எங்கள் சொந்தக்கார் வந்துட்டாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, பரவாயில்ல நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரியம் இருக்குது, என்ன இருக்குது, ஆன்லைன்லேயே பார்த்துக்கின்னு வீட்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், இருந்துடலாம். அப்படியும் இல்லையா, யூடியூப்பில் பார்த்துக்கலாம். எப்படிங்க ஆண்டவர் மேலே அன்பு செலுத்த முடியும்? ஆண்டவர் அப்படியா சொல்கிறாரு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பல. அந்த நேரத்தில் தான் உன்னுடைய அன்பை சோதிக்கிறார். நீ கர்த்தருடைய கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாகன்னு சொல்கிறார். சரி, எனக்கு முடியல, மழை வந்துருச்சு, மழை பயங்கரமாக வருது, எல்லா இடத்துலையும் தண்ணி, ஆனால் நம்ம என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, சோதிக்கிறார். சின்ன விஷயந்தாங்க, அதெல்லாம் சின்ன விஷயந்தான். இப்போ நான் போய் அங்கே உட்காரலைன்னா என்ன, யாருன்னா நடத்துகிறாங்க, ஆனால் போகிறாங்க இல்லையா. நம்ம ஆகாரத்தில், நம்மளுடைய ஆலயத்தில் நான் ஆகாரம் கொடுக்கலன்னா என்ன, வேறு யாருன்னா இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு, ஆலயம் நான் இப்போ வராதையா போயிடுது, இல்லை உன்னுடைய பங்கு என்ன, நீ பங்கு என்ன, உன் பங்கு. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சோதித்து அறிந்து நம்மளை பார்த்தோம்னா, யோபு சொன்ன மாதிரி நம்மளால் சொல்ல முடியுமாங்க, சுத்த பொண்ணாக விளங்குவேன்னு நம்மளால் சொல்ல முடியுமா?
யாருமேங்க நம்ம தகுதியே கிடையாதுங்க. நம்ம தகுதியே கிடையாது. என்ன பண்ணுறோம்? எல்லா சோதனையும் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. நம்மளுக்குன்னு பார்த்து வெள்ளிக்கிழமை தான் கல்யாணங்களை வைக்கிறாங்க, எல்லா இதையும் வச்சிடுறாங்க. என்ன பண்ணுறோம் நம்ம இதில் போகும்போது? அதாவது நியாயமான காரணங்கள் இருந்தால் ஒன்றுமே இல்லைங்க. நியாயம் காரணம் இல்லாமல் இருந்தோம்னா அதில் தான் நம்முடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார். நம்மளுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார். எப்படியா நம்ம இந்த சோதனையிலிருந்து நம்ம எப்படி ஜெயிக்கிறோம்? அதுதாங்க ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு. நமக்கு வர சோதனையை எப்படி நம்ம ஜெயிச்சு வரும், அது உங்ககிட்டையும் என்கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் சொல்லணும், நான் என்ன பண்ண, சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். அவர் வரும்போது வாக்குத்தத்தம் பண்ணின வாடாத ஜீவ கிரீடத்தை நான் என்ன செய்வேன், பெற்றுக்கொள்ளுவேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட வர சோதனை வருதா, அம்மா நீயே சமையல் செஞ்சுன்னு இரு, நான் போய் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன், எல்லாம் வாங்கி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. சொந்தக்காரங்களை அடுத்த தடவை ஞாயிற்றுக்கிழமை வரவே மாட்டாங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இவங்க என்ன பண்ணுறாங்களே, நம்மளை வேலை செய்ய விட்டுட்டு எங்கே போயிடுறாங்க, சர்ச்சுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. முடிஞ்சதை பார்ப்போம். நம்மளால் எது செய்ய முடியுமோ அதை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுலேயே நம்ம என்ன இடக்கூடாது, அதுக்கு அப்படியே நம்ம தலை சாட்சின்னு அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? இந்த வார்த்தையை கேட்டீங்க இல்லை, வார்த்தையை கேட்டு நல்லா பேசுனாங்க, இது பண்ணாங்கன்றதுக்கு இல்லைங்க. அதுலேருந்து ஒரு சின்ன காரியமாவது நமக்கு அதை கை கொள்ளுகிறவங்களா இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.